சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் இப்போது நாம் பார்க்க இருப்பது படிக்காசு ஈந்த பிரான் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய 2வது பாகம். ஏற்கனவே முதல் பாகத்தை பார்த்து கேட்டு ரசித்த நாம் இப்போது 2வது பாகத்திற்குள் செல்ல இருக்கின்றோம். இந்த பொழிவையும் நமக்கு கொடுப்பதற்காக நம்மிடம் இருப்பவர் சிட்னியில் இருந்து ஆஸ்திரேலியாவில் இருந்து அன்பு ஜெயா ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் தமிழ் மேலும் சைவத்தின் மேலும் எத்தனை ஈடுபாடோடு இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய அந்த தன்னார்வ பணிகளின் மூலமாகவே நாம் பார்த்து கொள்ள முடிகின்றது. அவருடைய வலைதளம் மற்றும் வலைப்பூ மற்றும் ப்ராஜெக்ட் மதுரை என்ற இந்த தலைப்புகள் எல்லாமே நாம் பார்த்திருக்கின்றோம். அது மட்டும் கிடையாது, 2ஆம் மொழி கற்பித்தலில் அவர் தனியாக பயிற்சி எடுத்து 20 ஆண்டுகளாக சிட்னி பாலர் மலர் தமிழ் பள்ளிகளில் ஆசிரியராகவும் மக்கள் தொடர்பு அதிகாரியாகவும் தன்னார்வ பணி புரிந்து வருகின்றார்கள். ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேல்ஸ் மாநில தமிழ் பள்ளிகள் கூட்டமைப்பின் புத்தக குழுவிலும் 20 ஆண்டுகளாக பங்கு பெற்று தமிழ் பாட புத்தகங்கள் வெளியிடும் பணியிலும் பங்கேற்று வருகின்றார்கள். தமிழ் மேலும் அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு செல்லுவதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருக்கின்றார்கள். இவர்களே புத்தகங்களும் எழுதியிருக்கின்றார்கள். திருநாவுக்கரசர் போற்றிய திருவதிகை என்ற ஒரு தலைப்பும் பிரம்மபுரம் மேவிய பெம்மான் என்ற தலைப்பிலும் உள்ள புத்தகங்கள் குறிப்பிடத்தக்கது. அதிலையும் பிரம்மபுரம் மேவிய பெம்மான் என்ற புத்தகம் சிறந்த சமயம் சார்ந்த நூலுக்கான ஒரு அவார்டையும் பெற்ற பரிசையும் பெற்றிருப்பது நாம் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நாம் அதை பார்த்தோம். ஐயா அவர்களுடைய சைவமும் தமிழும் சேர்ந்த ஒரு ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகின்றது. இதில் என்ன நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றுனா, ஐயா அவர்கள் தமிழ் சார்ந்த துறையோ தமிழ் சார்ந்த படிப்போ இல்லாதவர்கள். அவங்க பிஃபார்ம் மற்றும் எம்எட் மெடிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கிறாங்க. மாஸ்டர்ஸ் இன் மெடிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கிறாங்க சிட்னியில். முழுக்க தமிழுக்கும் சைவத்திற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு படிப்பை எடுத்திருந்தாலும் பெருமானின் பெருங்கருணையினால் ஆட்கொள்ளப்பட்டு இப்போது தமிழுக்கும் சைவத்திற்கும் தனது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான தொண்டு செய்யும் ஐயா அவர்கள்தான் இப்போது இந்த 2வது பொழிவை படிக்காசு ஈந்த பிரான் என்ற தலைப்பில் கொடுப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் ஐயாவுடைய பேச்சை கேட்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நம்மையாலும் இறைவன் திருவடிகளுக்கு முதல் வணக்கம். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த ஞான வேள்வியை தொடர்ந்து நடத்தி வருகின்ற சிங்கப்பூர் நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தின் சிவலாவண்யா அம்மையார் அவர்களுக்கு மீண்டும் என் பாராட்டுகளையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கின்றேன். இந்த ஞான வேள்வியில் உரையாற்றிய சிவனடியார்கள், கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற அடியார்கள் அனைவரின் திருவடிகளுக்கும் என் பணிவான வணக்கம். படிக்காசு ஈந்த பிரான் என்ற தலைப்பிலான இந்த உரையில் சேந்தனார் அவர்களின் வரலாற்றினையும் 9ஆம் திருமுறையில் அவர் பாடியருளிய 47 திருப்பாடல்களில் அவர் திருவிழிமேழையில் திருத்தலத்தில் அருளிய பாடல்களையும் நேற்றைய நிகழ்வில் சிந்தித்தோம். இன்று திருவிழிமேழையில் சுந்தர குசாம்பிகை அம்மை உடனுரை வீழிநாதர் சுவாமி வீற்றிருக்கும் திருத்தலம் பற்றி சிந்திக்க இறையருள் கூட்டியுள்ளது. சோழ நாட்டின் காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள பாடல் பெற்ற 128 தேவார திருத்தலங்களுள் இந்த தலம் 61வது தலமாக விளங்குகின்றது. இது எங்கே இருக்கிறதுன்னு கேட்டோம்னா, இந்த திருத்தலம் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் தொடர்வண்டி பாதையில் உள்ள பூந்தோட்டம் என்ற புகைவண்டி நிலையத்திலிருந்து மேற்கே 10 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. திருவாரூர், மயிலாடுதுறை, கும்பகோணம் முதலிய நகரங்களிலிருந்து பேருந்துகளிலும் செல்லலாம். கும்பகோணத்திலிருந்து பூந்தோட்டம் செல்லும் சாலை வழியாக சென்றால் தென்கரை என்ற ஊரிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அரசலாற்றின் கரையில் அமைந்துள்ள திருத்தலம் இது. இந்த கோயில் காலையில் 8 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். இறைவன் பெயர் நேத்ரார்ப்பணேஸ்வரர், திருவீழிநாதர், வீழியழகர், வீழிநாதேஸ்வரர் என்று
பெயரில் அழைக்கப்படுகின்றார். இறைவியின் பெயர் சுந்தர குசாம்பிகை, அழகிய மாமுலை அம்மை என்ற பெயர்களில் அழைக்கப்படுகின்றார். இங்க உற்சவமூர்த்தியாக இருக்கவர் வந்து கல்யாண சுந்தரர். தலமரம், அதாவது தலவிருட்சம் சொல்லுவாங்க, அது வீழிச்செடி. இந்த தலத்திற்கு உரிய மரம் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொன்றாக உள்ளது என்று தலபுராணம் கூறுகின்றது. அதாவது முதல் யுகத்துல இது இங்க வந்து தலபுரமா இருந்தது சந்தன மரம், இரண்டாவது யுகத்துல சண்பக மரம், மூன்றாவது யுகத்துல வீழிச்செடி, நான்காவது யுகத்தில் பலாமரம் என்று தலபுராணம் கூறுகின்றது. அதாவது ஒவ்வொரு யுகத்திலையும் வேற ஒவ்வொரு தலமரமா இருந்திருக்கு. தீர்த்தம்னு பார்த்தோன்னா இங்க வந்து விஷ்ணு தீர்த்தம் மற்றும் 25 தீர்த்தங்கள் உள்ளன. தல விநாயகர் பார்த்தோன்னா படிக்காசு விநாயகர். ஆலய பழமைன்னு பார்த்தீங்கன்னா 1000 முதல் 2000 ஆண்டுகள் இருக்கும்னு சொல்றாங்க. இங்க உற்சவமூர்த்தியாக பார்த்தோம்னா நடராஜர், சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர், சக்கரதானர், பிக்ஷாடனர், காலசம்ஹாரர், சொர்க்கவாதானேஸ்வரர், நாயன்மார்கள் முதலிய பல மூர்த்திகள் இருக்கின்றனர். இந்த தலத்துக்கு வந்து பல பெயர்கள் இருக்கு. அது வந்து திருவீழிமிடலை, பூ கைலாசம், கல்யாணபுரம், பஞ்சாக்கரபுரம், தட்சிணகாசி, ஷண்மங்கலத்தலம், சுவேத காணனம், ஆகாச நகரம், பனசாரண்யம், நேத்ரார்ப்பணபுரம், தேஜி நீவனம் என்ற பல பெயர்கள் இந்த தலத்திற்கு வழங்கப்படுகின்றன. அடுத்து நம்ம இந்த சிறப்புன்னு பார்த்தோம்னாக்கா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலம் இது திருத்தலம். திருஞான சம்பந்தர் அவர் பாடிய பதிகங்கள் 15 திருப்பதிகங்கள் பாடியிருக்காரு இந்த தலத்துல. அதே மாதிரி திருநாவுக்கரசு பெருமான் வந்து 8 திருப்பதிகங்கள் பாடியிருக்காரு. சுந்தரர் ஒரு திருப்பதிகம். ஆக 24 திருப்பதிகங்களை பெற்ற தலம் இது. அதோட அருணகிரிநாதர் திருப்புகழும் சேந்தனார் திருவிசைப்பாவும் பெற்ற திருத்தலம் இது. இந்த திருத்தலத்தில் வந்து திருமால் சக்கராயுதத்தை பெற்ற வரலாறு திருமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வந்து திருவாவடுதுறை ஆதீனத்து 2வது குருமூர்த்திகள் ஸ்ரீ மறைஞான தேசிகருடைய மாணவரான ஸ்ரீ மெய்ஞான முனிவர் திருவீழிமிழலை தலபுராணம் ஒன்றை இயற்றியுள்ளார். இது வந்து கிபி 1651 ஆண்டு இயற்றப்பட்டது. இந்த புராணத்துல வந்து 678 பாடல்கள் உள்ளன. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இங்க வந்து தங்கியிருந்து வழிபட்டிருந்த திருமடங்கள் வடக்கு வீதியில் இருக்கின்றன. இந்த கோயில்ல உள்ள வௌவால் நெத்தி மண்டபம் மிகவும் அதிசயமானது. இந்த மண்டபம் வந்து 175 அடி நீளமும் 75 அடி அகலமும் உள்ளது. இந்த மண்டபத்தில் நடுப்பகுதி வந்து வௌவால் நெற்றியில் அமைப்புல அமைந்திருக்கும். அதனால இதுக்கு வௌவால் நெத்தி மண்டபம் என்று பெயர் பெற்றுள்ளது. இதன் கிழக்கு மேற்கு பக்கங்களில் 3 வரிசையில் தூண்கள் அமைந்துள்ளன. கிழக்கு மேற்கு பக்கம். இதன் நடுப்பகுதியில 25 அடி அகலமும் 85 அடி நீளமும் உள்ள பரப்பில் தூண்களே இல்லாது வளைவு மண்டபமாக வௌவால் நெத்தி போல சுண்ணாம்பு கலவையால ஒட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிட வேலைப்பாட்டில் ஒரு அபூர்வ அமைப்பாகும். இது வந்து கட்டட வேலைப்பாட்டில் ஒரு அபூர்வ அமைப்புன்றாங்க. இந்த திருப்பணி எந்த அளவுக்கு சிறப்புன்னு நம்ம பார்த்தோம்னா, கோயில் திருப்பணி செய்யறாங்க இல்லையா ஸ்தபதிகள், அவங்க வந்து சில தலங்களில் உள்ளது போல எங்களால திருப்பணி செய்ய இயலாது அப்படின்னு சொல்லிட்டு அவற்றை விலைக்கு தான் ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுவாங்களாம். அப்படி ஒரு செவி வழி செய்தி இருக்குது. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க திருப்பணிகளில் இந்த மண்டபம் ஒன்றாகும். அப்படி சிற்பிகள் வந்து தவிர்க்கும் திருப்பணிகள்ல திருவலஞ்சொழி கல்பலகனி, ஆவுடையார் கோவில் கொடுங்கை, கடாரங்கொண்டான் மதில் ஆகிய திருப்பணிகளும் அடங்கும் என்று கூறப்படுகிறது. இப்ப தில்லை அந்தனர் 3000 பேர் நம்ம சொல்றோம் இல்லையா, தில்லை அந்தனர் 3000 போர் இருக்கிற மாதிரி பெருந்துறை என்ற தளத்துல 301 போல இருக்கிறாங்க. அதே போல இந்த தளத்துல திருவிழிமலையில 500 உள்ளனர். அந்த அந்தணர்களுள் சிவபெருமான் ஒருவராக இருக்கின்றார் என்று வரலாறு கூறுகின்றது. இந்த 500 பற்றி சேந்தனாரின் பதிக பாடல நம்ம பார்த்தபோது அந்த அடியார்களுக்கு நம்ம நினைவிருக்கலாம் நினைக்கிறேன். நம்ம நேற்று நம்ம பார்த்த அந்த பதிக பாடல்ல இந்த 500 பத்தி அந்த பாடல்ல இருக்கு, சேந்தனாருடைய பாடல்ல. இந்த தலம் குறித்து காழி ஞான தேசிகர் அவர்கள் வந்து அழகிய மாமுலை அம்மை பிள்ளை தமிழ் என்ற நூல் ஒன்று எழுதியிருக்கிறார்.
அது வந்து 1939ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டிருக்கிறது. இந்த திருத்தலம் வந்து இப்போதைக்கு இப்போது வந்து திருவாவடுதுறை ஆதீனத்தின் பராமரிப்பில் இருக்கிறது. அடுத்து நம்ம கோயில் அமைப்பு பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த திருக்கோயில் வந்து கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. நிறைய கோயில் கிழக்கு நோக்கி தான் அமைந்திருக்கும், சிலது வேற இருக்கும். இந்த கோயில் வந்து 5 நிலை ராஜகோபுரத்துடன் அழகாக காட்சியளிக்கிறது. ராஜகோபுரத்துக்கு முன்னால வந்து விஷ்ணு தீர்த்தம் இருக்குது. கோபுர தரிசனம் செய்துவிட்டு நம்ம அந்த கோயில் உள்ளார நுழையலாம். உள்ள நுழைந்த உடனே வடக்கு புறத்துல அந்த சிறப்பான ஒவ்வால் நெத்தி மண்டபம் என்று அழைக்கப்படும் திருக்கல்யாண மண்டபம் அங்க காட்சியளிக்கிறது. நடுவுல தூண் இல்லாம மிக அகலமான அமைப்பில் உள்ள அதிசயமான மண்டபம் இது. முதலே சொன்னேன். அங்கதான் இறைவனின் திருக்கல்யாண விழா சித்திரை மாதங்களில் நடைபெறுகிறது. அதை கடந்து சென்றோம்னா 2வது கோபுரமான 3 நிலை கோபுரம் இருக்கு. அதன் வழியே உள்ள நுழைந்தால் அந்த வெளிச்சுவற்றில் கிழக்கு பக்கத்துல திருஞான சம்பந்த பெருமானுக்கு இறைவன் படிக்காசு வழங்கிய பலிபீடம் இருக்குது. மேற்கு புறத்துல திருநாவுக்கரசு பெருமானுக்கு படிக்காசு வழங்கிய பலிபீடமும் படிக்காசு விநாயகர் சன்னதியும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் திருவுருவங்களும் உள்ளன. பின்னர் 3வது கோபுரத்தை தரிசிக்கிறோம். அதன் வாயிலை தாண்டி சென்றால் முதல் திருச்சுற்றை அடைகின்றோம். அங்க வந்து மாடக்கோயில் அமைப்புல வீழிநாதர் திருக்கோயிலை கண்டு வணங்குகிறோம். அதாவது மாடக்கோயில்லாம் கொஞ்சம் உயரத்துல வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி அமைப்புல இருக்கும். இது இறைவன் வந்து நேத்ரார்ப்பணேஸ்வரர் சன்னதி வந்து கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இறைவன் சன்னதிக்கு இடது பக்கத்துல அம்பிகையின் சன்னதி இருக்குது. அது இடையில ஒரு இது சந்துமா இருக்கும், அது வழியா போக வேண்டியிருக்கும். இறைவன் சன்னதியும் கிழக்கு நோக்கி அமைந்திருக்குது, அதுவும் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும். சுவாமி சன்னதிக்கு அருகில வந்து தியாகேஸ்வர் கையில வந்து சக்கராயுதத்தோட எழுந்தருளியுள்ளதை வழிபட்டு வடக்கு பிரகாரத்தில் அமைந்துள்ள வாயில் வழியாக அம்பாள் சன்னதியை அடையலாம். அருள்மிகு சுந்தர குசாம்பிகை அழகிய வடிவமாக திகழ்வதை காணலாம். தெற்கு பிரகாரத்துக்கு வந்தோம்னா தலவிநாயகரையும், மேற்கு பிரகாரத்தில் சோமாஸ்கந்தர், முருகன், மகாலட்சுமி முதலியோரை தரிசிக்கலாம். வடக்கு பிரகாரத்துல சண்டேஸ்வரருடைய சந்நிதி இருக்கு. ஈசான திசை என்ற வடகிழக்கு மூலையில வந்து அந்த சபையில நடராஜர் எழுந்தருளி இருக்கிறார். திருமால் வந்து தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்து நிறுவிய இந்த இறைவன் விமானம் விண்ணிழி விமானத்தை இந்த பிரகாரத்தில் வலம் வரும்போது கண்டு வணங்குகிறோம். இந்த விமானம் வந்து செப்பு தகடுகள் வேயப்பட்டு தங்க கலசத்துடன் காட்சியளிக்கிறது. இந்த விமானத்தை வந்து 6 சிங்கங்கள் தாங்குவது போல அமைஞ்சிருக்கிறது. இந்த விமானம் மற்ற கோயில்களில் இருக்கிற விமானங்களை விட வேறுபட்டு காணப்படுகிறது. இந்த விமானத்துல வீழிநாத பெருமான் திருஞான சம்பந்தருக்கு காட்சி அருளிய சீர்காழி தோணியப்பர் திருக்கோலம் சுதை சிற்ப வடிவில் அமைந்திருக்குது. இந்த விமானத்திலேயே இருக்கு அந்த இது. சம்பந்த பெருமானுக்கு இங்கிருந்தே ஒரு சீர்காழி தோணியப்பர் திருக்கோலத்தை காமிச்சிருப்பார். அந்த ஒரு கதையில வரும். அது இப்போ வந்து இந்த விண்ணிழி விமானம் என்பதற்கு பொருள் பற்றி எங்கள் குருநாதர் சகலாகம பண்டிதர் ஆகமவாரிதி முனைவர் SP சபாரத்திரம் சிவாச்சாரியார் குறிப்பிட்டுள்ளதை இங்கு மேற்கோட்டு காட்டலாம் என்று நினைக்கிறேன். அவர் தன்னுடைய திருஞான சம்பந்தரும் பிரம்மபரமம் என்ற நூலில் விண்ணிழி விமானம் என்பதற்கு இப்போ வந்து அவரு புத்தகத்தில் உள்ளதை அப்படியே வாசிக்கிறேன். நான் பிரபஞ்ச நுட்பங்களை விளக்கும் வகையில் மகா கைலாச அமைப்பை பிரதிபலிக்குமாறு அமைக்கப்படுவது விண்ணிழி விமானம் என்பது என்று சிற்ப விஞ்ஞானம் கூறும் விளக்கம். மகா கைலாசத்தின் 8 அடுக்குகள், அவற்றில் இருக்கும் கணங்கள், இவற்றை கண்டம், கர்ணக்கூடு, கபோதம், கிரீவம், நாசி முதலான உறுப்புகளால் புலப்படுத்துவது விண்ணிழி விமானம் அப்படின்றார். அதே மாதிரி சிற்பியர்களும் யோகியர்களாக இருந்த காரணத்தால் அவர்கள் பரவெளியில் மகா கைலாஸ் அமைப்பை நன்கு உணர முடிந்தது. அதனால அந்த உணர்ந்த நுட்பங்களுக்கு உருவங்கள் கொடுத்தார்கள். இப்படி அமைந்துதான் விண்ணிழி விமானம் என்று சிவாச்சாரியார் வந்து விளக்கம் கூறியிருக்கிறார். இந்த விண்ணிழி விமானம் அமைந்துள்ள கருவறையில் மூலவரான வீழிநாதேஸ்வரர் காட்சி தருகின்றார். பெருமானுக்கு பின்புறம் இறைவன் அம்மையோடு திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். கருவறையின் வாயிலில் துவாரபாலர்கள் உள்ளனர். சுவாமி சன்னதி, கருவறை, அர்த்த மண்டபம், மகாமண்டபம் முதலீட்டோடு அழகுடன் அமைந்துள்ளது.
இறைவன் உமையம்மையை மனம் புரிந்து கண்ட தலம் என்பதற்கு ஏற்ப கற்பகிரகத்தின் வாயிலில் அரசாணிக்கால் என்று அழைக்கப்படும் கல் தூண் இருக்கிறது. வெளியில் உள்ள மகா மண்டபத்தில் பந்தல் கால் என்று அழைக்கப்படும் ஒரு கல் தூண் உள்ளது. மகா மண்டபத்தின் தனி மண்டபத்தில் இந்த தலத்தின் தனிச்சிறப்புக்குரிய மாப்பிள்ளை சுவாமி எனப்படும் கல்யாண சுந்தரர் காட்சி அளிக்கிறார். சுவாமி உமையம்மையை தழுவிய நிலையில் காளையின் அருகில் மணமகன் கோலத்தில் காட்சி தருகிறார். அவருடைய பாதத்தில் திருமால் தனது கண்களில் ஒன்றை மலராக பறித்து சாத்திய தாமரை மலர் காணக்கூடியதாக உள்ளது. அந்த நிகழ்ச்சியை பற்றி திருமால் சக்கரம் பெற்ற வரலாற்றில் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆலயத்தின் முதல் பிரகாரத்தில் இருக்கும் நூற்றுக்கால் மண்டபம் சிற்ப வேலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மூலவரின் வலப்பக்க மண்டப அறையில் கையில் கண்ணோடு அர்ச்சிக்கும் பாவனையில் திருமால் காட்சி தருகிறார். அந்த வரலாற்றையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். மகா மண்டபத்தை அடுத்து பிக்ஷாடனர், காலசம்ஹார மூர்த்தியும் எழுந்தருளினர். திருச்சுற்று வந்தோம்னாக்கா அதில் திருச்சுற்றுல நால்வர், திருமூலநாதர், மயூரநாதர், தட்சிணாமூர்த்தி, மகாலிங்கம் ஆகியோருடைய சன்னதிகள் உள்ளன. சிறப்பான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த திருக்கோயில்களில் இது ஒன்று என்று கூறப்படுகிறது. கொஞ்சம் தல வரலாறுன்னு நம்ம பார்க்கணும்னா இதில் திருமால் சக்கராயுதம் பெற்றது ஒரு வரலாறாக சொல்றாங்க. திருக்கைலாயத்தில் சிவபெருமான அம்மையும் வீட்டு இருக்கும்போது அங்கு வந்த திருமால் இவர்களை வணங்கிவிட்டு சிவபெருமானிடம் சொல்றாரு, எம்பெருமானே, என்னுடைய சக்கரம் மிகவும் வலிமை குறைஞ்சிச்சு. அதனால நீங்கள் முன்பு ஒரு முறை சலந்திரன் என்ற அசுரனை அழிக்க பயன்படுத்திய சக்கராயுதத்தை எனக்கு கொடுத்து அருள் புரிய வேண்டும்னு வேண்டிக்கிறார். அவருடைய வேண்டுகோளை கருணையோடு ஏற்றுக்கொண்ட சிவபெருமான், நீ காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள தேஜி நீவனம் என்று அழைக்கப்படுகின்ற தலத்திற்கு சென்று என்னை வழிபட்டு வா என்று கூறி அருளினார். இதை கேட்ட திருமால் இறைவனிடம் விடைபெற்று கொண்டு தற்போது திருவீழிமிடலை என்று அழைக்கப்படுகின்ற தேஜி நீவனம் அடைந்து இறைவனை வணங்கி அங்கே ஒரு தாமரைக்குளம் உருவாக்க விரும்பினார். அதே போல பத்ம தீர்த்தம் என்ற தீர்த்தத்தை உருவாக்கினார். அதில் செந்தாமரைகளை உண்டாக்கினார். 16 சிங்கங்கள் தாங்குகின்ற விண்ணிழி விமானத்தை கொண்டு வந்தார். சிவபெருமானை அதில் எழுந்தருளித்தார். தினந்தோறும் தீர்த்த புட்கரணியிலும் அரிசில் ஆற்றிலும் நீராடி விபூதி ருத்திராக்கம் தரித்து 1000 தாமரை மலர்களால் இறைவனை அரிசித்து வழிபட்டு வந்தார். தினமும் 1000 தாமரைகளால். இப்படி தினந்தோறும் 1000 தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து கொண்டு வருகையில் ஒரு நாள் சிவபெருமான் வழக்கம் போல திருவிளையாடலால் ஒரு தாமரைப்பூ குறைந்தது. இதுவும் இறைவன் திருவருள் என்று நினைத்து தாமரைப்பூவுக்கு பதிலாக தனது வலது கண்ணை பிடுங்கி எடுத்து சிவபெருமானின் திருவடியில் சாத்தினார் திருமால். அப்போது கருணைய வடிவான சிவபெருமான் திருமால் முன் தோன்றினார். சலந்தரனை வதைத்த சக்கரப்படையை திருமாலுக்கு அளித்து ஆசி கூறினார். பின்பு திருமால் சில காலம் அங்கே தங்கி வழிபட்டிருந்தார். அப்போது அங்கே விஷ்ணு தீர்த்தம் உண்டாக்கி பின்னர் இறைவனிடம் வேண்டி வரங்களை பெற்று தேவலோகம் திரும்பினார். இந்த நிகழ்ச்சியை திருநாவுக்கரசு பெருமான் நீற்றினை நிறைய பூசி நித்தில் 1000 பூக்கொண்டு ஏற்றுழி ஒரு நாள் ஒன்று குறைய கண்ணெறிய விட்ட ஆற்றலுக்கு ஆழி நல்கி அவன் கொணர்ந்து அழிச்சுங் கோயில் வீற்றிருந்தளிப்பார் வீழி மேளையுள் விகிர்தனாரே என்ற 4வது திருமுறையில் வர்ற பாடல். இது 64வது திருப்பாடல். பாடல் 8, பாடல் எண் 8 அந்த பதிகத்துல இந்த திருப்பதிக பாடலை குறிப்பிட்டுள்ளார். அடுத்து இன்னொரு தலம் இது விசேஷம் பார்க்கணும்னா பிரம்மதேவர் இங்கே வழிபட்டது. பிரம்மதேவர் முன்னொரு காலத்துல எல்லா உயிர்களையும் படைத்து கொண்டிருந்த போது பெண்களின் அழகில் ஒருவாறு தன் மனம் சேர்த்து வைத்த அதனை ஒரு பெண்ணோடியமாக சிருஷ்டித்தார். அந்த பெண் தான் திலோத்தமை என்பவள். பிரம்மதேவர் அப்பெண்ணை கண்டு மயங்கினார். தான் படைத்த மகளையே விரும்பியதால் அந்த பாவம் பிரம்மதேவரை சுற்றி கொண்டது. சிருஷ்டி செய்யும் சாமர்த்தியத்தை இழந்தார். அந்த பாவத்தை விளக்கவும் அவரால் முடியவில்லை. அதனால அகத்திய முனிவர் அவருக்கு ஒரு யோசனை சொல்றாரு. திருக்கைலாயத்தை அடைந்து எம்பெருமானை வணங்கி வேண்டுகின்றார். அத அகத்தியர் சொன்ன மாதிரி இறைவன் பிரம்மனிடம் காவிரி நதிக்கு தெற்கிலும் அரசில் நதிக்கு வடக்கிலும் உள்ள தேஜி நீவனம், அதாவது இந்த திருவிழிமலை,
அங்க வந்து அந்த தலத்துல என்னை போய் பூசித்து முன்பர் திருமால சலந்திரனை வதைத்து சக்கரத்தை பெற்றார். அதே மாதிரி நீயும் அங்க வந்து வழிபட்டு என்னை பூசித்தால் இந்த பாவமும் நீங்கி சிருஷ்டி சாமர்த்தியத்தையும் பெறுவாய் என்று சிவபெருமான் அருள் புரிந்தார். உடனே பிரம்மதேவர் வந்து இறைவனை வணங்கி விடைபெற்றுக் கொண்டு இந்த திருவேழிமலை தலத்தை அடைந்து தீர்த்த புட்கரணியிலும் அரிசில் நதியிலும் நீராடி விதிப்படி இறைவனை பூசித்து வந்தார். தன் பெயரால் பிரம்ம தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தத்தையும் உண்டாக்கினார். பாவம் நீங்கி சிருஷ்டி சாமர்த்தியத்தையும் பல வரங்களையும் பெற்று தேவலோகம் சென்றார் என்று புராணம் கூறுகின்றது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பேர் நம்ம இறைவனை பார்த்துருக்கோம். இப்போ சாதாரண ஒருத்தருக்கு எப்படி அருள் புரிகிறார்ன்றது அந்த மிழலை குறும்பர் விளாங்கனி நிவேதித்தது. இந்த தலமானது வீழிச்செடிக்காடு என்ற பெயரில் தேஜி நீவனமாக சந்தனம், சண்பகம், பலாமரம், விலாமரம் முதலிய பல மரங்கள் அடர்ந்த காடாக பலகாலம் இருந்துள்ளது. அப்போது மிழலை குறும்பர் என்னும் வேடுவர் ஒருத்தர் இருந்தார். அவர் சிவபெருமானை கண்டு ஆனந்தம் கொண்டு அன்போடு வழிபட தினந்தோறும் விளாங்கனியை வந்து இறைவனுக்கு படைத்து நிவேதித்து வந்தார். ஒரு நாள் இறைவன் அவர் முன் தோன்றி அருள் செய்தார். அது முதல் அவர் தவக்கோலம் கொண்டு, அதாவது வேடூரா இருந்தவர் தவக்கோலம் கொண்டு அருந்தவங்களை செய்து இறைவனை வழிபட்டு வந்தார். அவர் தவ வலிமையால் அட்டமா சித்திகளையும் பெற்றார். அந்த விளாங்கனியானது இத்திருத்தலத்தில் எழுந்தருளுள்ள மணவாள பெருமான் திருவடிகளில் இன்றும் சிற்பமாக காட்சியளிக்கின்றது. அந்த கோயிலில் போனால் அதை பார்க்கலாதம்மா. கார்த்தியாயன முனிவர் வரம் பெற்றார். அது அவருடைய வரலாறு வந்து இங்கே கார்த்தியாயன முனிவர் என்பவர் இந்த தலத்தில் வந்து தீர்த்த புட்கரணி கரையில் ஓர் தவச்சாலை அமைத்து தினந்தோறும் தீர்த்த புட்கரணியில் நீராடி அழகிய மாமலை அம்மையையும் வீழிநாதரையும் வழிபட்டு வர்ணசாலையில் தம் பத்தினியோடு அருந்தவம் புரிந்து வந்தார். அவருக்கு குழந்தை இல்லாததால் அதை குறித்து அரிய வேள்விகளையும் செய்தார். அப்போ வந்து அம்பிகை தனது இடது கரத்தில் அன்ன பாத்திரமும் வலது கரத்தில் அன்னம் படைக்கும் அகப்பையுடன் அன்னபூரணியாக காட்சியளித்து, அன்பனே உனக்கு வந்து என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார். அதுக்கு அந்த முனிவர், தாயே எனக்கு மகளாக வந்து நீயே எனக்கு மகளா வந்து பிறக்க வேண்டும் என்று கேட்கிறார். அவருக்கு அம்பிகையும் அந்த வரத்தை கார்த்தியாயன முனிவருக்கு கொடுக்கிறார். எனவே அம்பிகை சிவபெருமானை வழிபெற்றுக் கொண்டு முனிவர் தவம் புரியும் தீர்த்த புட்கரணியில் ஒரு பெரிய நீலோற்பல மலர்ல அழகிய பெண் குழந்தை வடிவமாக வந்து தோன்றார். அதனை வந்து முனிவர் பத்தினியாக சுமங்கலை கண்டு மகிழ்ச்சியுடன் குழந்தையை எடுத்து வந்து கார்த்தியாயன முனிவரிடம் கொடுத்து கார்த்தியாயினி என்று பெயரிட்டு மிக சிறப்பாக வளர்த்து வந்தார்கள். கார்த்தியாயனுக்கு மனப்பூர்வம் வருது. அதை அறிந்த முனிவர் சிவபெருமானை நினைத்து தவம் புரிந்தார். முனிவர் தவத்துக்கு இறங்கிய பரமன் வெளிப்பட்டார். இறைவன் திருவடிகளில் வணங்கி, பெருமானே இந்த கன்னிகையை தேவரின் மனக்கோலத்தோடு வந்து திருமணம் செய்து கொண்டு அருள வேண்டும் என்று வேண்டுகிறார். சிவபெருமானம் உளம் மகிழ்ந்து, நாம் சித்திரை மாதத்தில் மக நட்சத்திரத்து அன்று திருமணம் செய்து கொள்ளும் என்று கூறினார். இறைவன் முனிவருக்கு வாக்களித்தபடி சித்திரை மாதத்தில் மக நட்சத்திரத்தன்று ஸ்ரீ கைலாயத்து நின்றும் மற்ற பரிவாரங்களுடன் எழுந்தருளி கார்த்தியாயினி அம்பிகையை திருமணம் செய்து கொண்டார். பின்பு திருவீதி வலம் வந்து ஆலயத்தினுள் சென்றார்கள். அப்போது கார்த்தியாயன முனிவருக்கு தன் வளர்ப்பு மகளுக்கு மணவாளராக வந்த, அதாவது கணவராக வந்தவர் சிவபெருமான் தானா என்று ஒரு சந்தேகம் வந்தது. அதை அறிந்த இறைவன் அந்த முனிவருக்கு அவருடைய சந்தேகத்தை நீக்கும் பொருட்டு அவர் முன்னே திருமால் தாமரை பூவுக்கு பதிலாக அர்ப்பணம் செய்த கண்மலரும் தொண்டராகிய மிழலை குறும்பர் நிவேதித்த விளாங்கனியையும் சோதி வடிவமாக மணவாள கோலத்தோடு நின்ற சிவபெருமான் திருவடிகளில் வந்து விழுந்தன. கார்த்தியாயன முனிவரோட சந்தேகம் தீர்ந்து மகிழ்ச்சி அடைந்தார். பின்பு திருமால், பிரம்மன், கார்த்தியாயன முனிவர் முதலியவர்கள் இந்த திருக்கோலத்தோடு என்றும் வீட்டிலிருந்து அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாங்க. அவர்கள் விரும்பியபடியே அந்த மணவாள கோலத்தோடு இன்றும் என்றும் யாவரும் காண வீற்றிருக்கின்றார் எம்பெருமான். உமையம்மை இறைவனை திருமணம் புரிந்து கொண்ட தலம் இது. அதனால அவங்க தவம் செய்து அவங்களோட எண்ணம் ஈடேறப்பட்ட தலம்ன்றதால அங்க வந்து திருமணமாகாத பெண்கள் இந்த தலத்திற்கு வந்து கல்யாண சுந்தரருக்கு மாலை அறிவித்து சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு
ஒரு மண்டலம், அதாவது 45 நாட்கள் காலையில் எழுந்து நீராடி பக்தியோடு வழிபட்டு அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரரை நினைத்து வேண்டுதல் செய்து வந்தால் திருமணம் கைகூடும் என்று தலமான்மியம் கூறுகின்றது. அடுத்ததாக நம்ம திருஞான சம்பந்தர் இந்த தலத்துல வந்ததை பற்றி அந்த வரலாறு கொஞ்சம் பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் இந்த தலத்தில் தங்கி இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருந்தார். இங்கு தங்கி பல நாட்கள் ஆகிவிட்டதால் சீர்காழியில் உள்ள அந்தணர்களும் அடியார்களும் ஞானசம்பந்த பெருமானை காண்பதற்காக இங்கு வந்து சம்பந்தரையும் மேலை பெருமானையும் தரிசித்தார்கள். அப்போது சீர்காழி அந்தணர்கள் வந்து ஞானசம்பந்த பெருமானை திருத்தோணி பெருமானை தரிசிக்க எழுந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். இன்று இங்கே தங்கியிருப்பது மேலை பெருமான் அருள் பெற்று நாளை வருவோம் அப்படின்னு சொல்றாரு. நான் இன்னைக்கு இங்கே தங்கி இருந்துட்டு நாளைக்கு பெருமானோட அருள் பெற்று நாளைக்கு வருவோம் அப்படின்னு சம்பந்தர் அவர்கள் கூறுறார். அன்னைக்கு இரவு மேலை பெருமான் சம்பந்தர் கனவில் தோன்றி திருத்தோணில் வீட்டிருந்த கோலத்தை இந்த விண்ணிழி விமானத்தில் காட்டுகின்றோம் காண்பாயாக என்று அருளினார். கனவு நீங்கி ஆலயத்துக்குள் சென்று திருத்தோணி காட்சியை தரிசித்து சீர்காழியும் வீழியும் சேர்த்து மைமறு பூங்குழற் கற்றை என்று துவங்கும் திருப்பதிகத்தில் திருப்புகழியையும், அதாவது சீர்காழியையும் திருவீழி மேலையும் இணைத்து பாடி சீர்காழியிலிருந்து வந்தவர்களை நோக்கி இறைவனருள் இன்னும் சில காலம் இங்கு தங்கும்படி இருக்கிறது என்று கூறி அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டார். அப்புறம் இப்போ திருஞான சம்பந்தரும் அப்புறம் இங்க வந்து அந்த படிக்காசு பெற்றது, அந்த தலைப்போட படிக்காசு இந்த பிரான் அதனுடைய தான் முக்கியமான வரலாறு இது. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பல தலங்களையும் தரிசித்து பாடி திருப்பாம்புரம் திருச்சிறுகுடி முதலிய தலங்களை வழிபட்ட பின்பு திருவிழிமலையை நோக்கி வருவதை கேள்வியுற்று இந்த 500 அந்தணர்கள், இந்த சொன்னா இல்லையா 500 அந்தணர்கள் பாட்டில் கூட வரும், அடியார்களும் பூரண கும்பங்களுடன் 2 பேரையும் எதிர்கொண்டு வரவேற்கிறாங்க. 2 பேரும் கோயிலுக்குள் சென்று இறைவனை பணிந்து இன்னிசை பாமாலைகள் சுட்டி மகிழ்ந்தனர். பின்பு அந்தணர்களும் மற்ற அடியார்களும் சம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான் மற்றும் அனைத்து அடியார்களுக்கும் உணவு படைத்து தேவையானவற்றை செய்தார்கள். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் கோவிலுக்கு வடக்கு புறத்தில் திருமடங்களில் பல நாட்கள் தங்கி இறைவனின் மீது பாடல்கள் பாடியிருந்தாங்க. அப்படி தங்கி இருந்தபோது அறுவிலை காலம் என்று அழைக்கப்பட்ட பஞ்சகாலம் வந்தது. அப்போது ஞானசம்பந்தரும் நாவுக்கரசு பெருமானும் இந்த பஞ்சகாலத்தில் அடியார்களும் துன்பப்படுவார்களே என்று வருந்தினார்கள். வீழிமிழலை பெருமானன் இருவர் வந்து, அதாவது அந்த தலத்து பெருமான் இவர்களுடைய கனவில் தோன்றி இந்த கால நிலைமையால் கவலை அடைந்திருக்கிறீர்கள், அதை போக்குவதற்கு உங்கள் அடியார்களுக்கு தினமும் ஒரு பொற்காசினை பஞ்சம் நீங்கும் வரை உங்கள் ஒருவருக்கும் தருகின்றோம், அதை பெற்றுக்கொண்டு அடியவர்களுக்கு அமுது படைத்திருங்கள் என்று கூறி அந்த இதில் கனவுல தோன்றி மறைஞ்சிறார். இறைவனின் கருணையை போற்றி விடியற்காலை கோவிலுக்கு சென்று ஞானசம்பந்த பெருமான் கிழக்கு பீடத்தில் உள்ள பொற்காசை எடுத்துக்கொண்டு வலமாக வரும்போது மேற்கு பீடத்திலும் ஒரு காசு இருத்தலை கண்டு திருநாவுக்கரசு பெருந்தையாரும் அதை எடுத்துக்கொண்டு வந்தார். அடியார்களுக்கு உணவு சமைப்பவரிடம் அந்த காசை கொடுத்து வேண்டிய சாமான்கள் வாங்கி அடியவர்களுக்கு உணவு அளிக்குமாறு கூறுகிறார்கள். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். இப்படி சில நாள் போயிட்டு இருக்கும்போது நாவுக்கரசு திருமணத்தில் அடியவர்களுக்கு காலத்தோடு அது நேரத்தோடு உணவு உட்கொண்டு செல்வதையும், அவரோட சம்பந்தர் திருமணத்துல வந்து காலதாமதத்தோடு உணவு உட்கொள்வதையும், அடியார்கள் உணவு உட்கொள்வதையும் ஞானசம்பந்தர் பார்த்தார். அதற்கான காரணம் என்னவென்று கேட்டார். அதற்கு அங்கு சமையல் செய்பவர்கள் அந்த காசை கடை வீதிக்கு கொண்டு சென்றால் நாவுக்கரச பெருமான் அளிக்கும் காசுக்கு உடனே பொருள் கொடுக்கிறார்கள், நம்முடைய காசு சற்று மாசு குறைந்தது என்று சோதித்து பார்த்த பிறகுதான் பொருள் கொடுக்கின்றார்கள், அதனால் காலதாமதமாகிறது என்று கூறுகிறார்கள். ஞானசம்பந்தர் நாளை முதல் நல்ல காசு பெற்றுத் தருகிறேன், அடியார்களுக்கு நேரத்தோடு உணவு பரிவாருங்கள் என்று கூறுகிறார். மறுதினம் கோவிலுக்கு சென்று வாசி தீரவே காசு நல்குவீர் என்று துவங்கும் திருப்பதிகத்தை பாடி நல்ல காசினை பெற்று அடியார்களுக்கு உணவளித்து வந்தார். அந்த திருப்பதிகத்தை நாம் இப்போது பார்க்கலாம். அதாவது 1வது திருமுறையில 92வது
பதிகமாக இந்த பதிகம் இடம்பெறுகிறது. குறிஞ்சி பண்ணில் பாடப்பட்ட பாடல் பதிகம். வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிழலையீர் ஏசல் இல்லையே. அதாவது குற்றமற்ற திருவிழிமிழையில் விற்றிருக்கும் இறைவா, தரம் குறைவில்லாத காசினை கொடுத்து அருளுங்கள். அப்படி குறையில்லாத காசினை எனக்கு கொடுப்பதால் உங்களுக்கு என்ன பழி ஒன்றும் வந்து சேராதே அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கிற மாதிரியும் அந்த பாடுகிறார். அடுத்ததாக, இறைவராயினீர் மறைகொன் மிழலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே அப்படின்னு. அதாவது அனைவருக்கும் இறைவனாக விளங்கும் எம்பெருமானே, வேதங்களின் ஒலிகள் நிறைந்து கேட்கப்படுகின்ற திருவீழி மிழலில் எழுந்தருளி இருப்பவரே, கரைபடந்த உங்கள் காசில் உள்ள குறைகளை நீக்கி நல்ல காசினை அழியுங்கள் அப்படின்ட்டு பாடுறார். அடுத்த பாடல்ல, செய்ய மேனியீர் மெய்கொன் மிழலையீர் பைகொலர வீணீர் உய்ய நல்குமே. அதாவது சிவந்த மேனியை உடையவரே, மெய்மையாளர் வாழும் திருமிழலில் எழுந்தருளி இருப்பவரே, படமெடுக்கும் பாம்பினை அணிகலனாக கொண்டிருக்கும் பெருமானே, நாங்கள் நலமுடன் வாழ்வதற்கு எங்களுக்கு குறையில்லாத காசினை கொடுத்து அருள் புரியுங்கள் அப்படின்னு அந்த பாடல்ல வென்றார். அடுத்ததாக, நீரு பூசி நீர் ஏற தேரி நீர் கூறு மிழலையீர் பேரு முரளுமே அப்படின்ட்டு உடம்பெல்லாம் திருநீற்றை பூசிக்கொண்டு ரிஷப வாகனத்தில் ஏறி வலம் வரும் பெருமானே, புகழ்மிக்க திருவேழி மேடையில் எழுந்தருள் இருப்பவரே, காசு கொடுப்பதோடு எங்களுக்கு முத்தி பேரும் தந்தருளுங்கள் என்று கேட்கின்றார். அடுத்த பாடல்ல, காமன் வேபவோர் தூமக்கண்ணினீர் நாம மேளையீர் சேம நல்குமே அப்படின்ட்டு, காமனை எரிக்கக்கூடிய தீயான கண்ணை கொண்டவரே, புகழ்பெற்ற திருவேழி மேளையில் எழுந்தருளில பெருமானே, எங்களுக்கு நல்லொருள் புரிந்திடுங்கள் என்று அந்த பாடல்ல வேண்டுகிறார். அடுத்த பாடல்ல, பிணிகொள் சடையினீர் மணிகொண் மிடறினீர் அணிகொண் மிழலையீர் பணிகொண்டு அருளுமே அப்படின்ட்டு, நன்றாக கட்டப்பட்ட சடையையும் நீலமணி போன்ற கண்டத்தையும் உடைய பெருமானே, அழகுமிக்க திருவீழி மிழலையில் எழுந்தருளி இருப்பவரே, எங்களை ஆட்கொண்டு அருள் புரியுங்கள் என்று அந்த பாடல சொல்றாரு. அடுத்ததாக, மங்கை பங்கனீர் துங்க மிழலையீர் கங்கை முடிய நீர் சங்கை தவிர்மினே. அது உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டவரே, உயர்வான திருவீழி மிழலையில் எழுந்தருளி இருப்பவரே, கங்கையை திருமுடியிலே சூடிய பெருமானே, குற்றமற்ற காசிரனை எங்களுக்கு அளித்து எங்களுடைய ஐயத்தை நீக்குங்கள் என்று அந்த பாடல்ல சொல்றாரு. அடுத்ததாக, அறக்க நெறிதர இறக்க மெய்தி நீர் பறக்கு மிழலையீர் கரக்கு தவிர்மினே. அதாவது ராவணன் கைலி மலையை தூக்க முயன்ற போது அந்த கைலி மலையின் கீழ் அவனை நெரித்த போதும் அவனுக்கு இரக்கம் காட்டி அருளியவரே, புகழ்மிழுந்த திருவேழி மேலையில் உரைபவரே, எங்களுக்கு அளிக்கின்ற காசில் உள்ள குறையினை போக்கி அருளுங்கள் அப்படின்னு அந்த பாடல்ல வேண்டுகிறார். அடுத்ததாக, அயனும் ஆளுமாய் முயலும் முடிய நீர் இயலும் இழையிலீர் பயனும் அருளுமே. பிரம்மாவும் திருமாலும் அடிமொழி காண முயன்ற போது பேருருவம் கொண்டு அருளியவரே, எல்லாரும் எளிதில் வழிபட முடியும்படி திருவேழி மிழலையில் எழுந்தருளி இருப்பவரே, எங்களுக்கு வீடு பேர் என்ற இன்பத்தையும் அருளுங்கள் என்று கேட்கின்றார். அடுத்த பாடல்ல, பரிகொள் தலையினார் அறிவதறிகிலார் வெறிகொள் மிழலையீர் பிரிவதறிவதே. அதாவது ஒன்றொன்றாக தங்கள் மயிரினை பிடுங்கிக் கொண்ட தலையினை உடைய சமணர்கள் அறிய வேண்டிய உங்களையும் உண்மையான ஞானம் எது என்பதையும் அறியாமல் வாழ்கின்றனர். மனம் கமழும் திருவீழி மிழலையில் உரைபவரே, நாங்கள் உங்களை பிரிந்து வாழ்தல் என்பது இயலாது, அதனால் உங்களுடனேயே இருப்பதற்கு எங்களுக்கு அருள் புரியுங்கள் அப்படின்ட்டு அந்த பாடல்ல வேண்டுகிறார். அடுத்த பாடல்ல, காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழு மொழிகளே. அது இந்த திருப்பதிகத்தை சீகாழி என்ற பெரிய நகருள் தோன்றி வாழும் ஞான சம்பந்தன் திருவேழி மிழலை இறைவர் மேல் தாழ்ந்து பணிந்து போற்றிய மொழிகளை உரைப்பவர்களும் கேட்பவர்களும் எல்லா நன்மைகளும் பெறுவார்கள் என்று அந்த பதிகத்தை நிறைவு செய்கின்றார் சம்பந்த பெருமான். அதன் பிறகு மழைக்காலம் வருகிறது.
ஊரில் நிலைமை சீரானதும், அதாவது பஞ்சம் இல்லாம போகுது. நிலைமை சீரானதும் திருஞான சம்பந்தரும் நாவுக்கரசு பெருமானும் பல தலங்களையும் வணங்கி நினைந்து மேலை பெருமானிடத்தில் பெரியாவிடை பெற்றுக் கொண்டு அங்கிருந்து திருவாஞ்சியம் தலத்திற்கு புறப்படுகின்றார்கள். இப்படி பஞ்சகாலத்தில் இறைவன் அருளியதை இந்த தலத்தின் அழகிய மாமலை அம்மை பிள்ளைத்தமிழ் விளக்கி கூறுகிறது. அடுத்ததாக மேலும் சில புராண செய்திகளை கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம அது சுவேதகேது யமனை வென்ற கதை. இது கிட்டத்தட்ட நம்ம மார்க்கண்டேயர் கதை மாதிரியே தான் இருக்கும். வடக்கு தேசத்தில் சயந்தன் என்ற அரசன் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு குழந்தை இல்லாததால் தவம் புரிந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றான். அதற்கு சுவேதகேது என்று பெயர் சூட்டி செல்லமாக வளர்த்து வந்தான். அப்படி வளர்ந்து வரும்போது அந்த குழந்தைக்கு அற்ப ஆயுள் என்று ஜோதிடர்கள் சொல்வதை கேட்டு அரசனும் மனம் தளர்ந்து 16வது வயதேதான் தன் மகனுக்கு முடிவென்று நினைத்தான். பல முனிவர்களும் முனிவர்களை அணுகி இந்த பரிகாரம், இதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டான்னு கேட்கிறான். அதற்கு அந்த முனிவர்கள் காவிரி நதியில் தென் திசையிலும் அரிசிலாற்றுக்கு வடக்கிலும் தேஜி நீவனம், அதாவது திருவிழிமலை என்ற ஒரு திருத்தலம் இருக்கு. அங்க எழுந்தருளியுள்ள இறைவனை பூசித்து திருமாலே சக்கரம் பெற்றார். பிரம்மன் பூசித்து வரம் பெற்றார். அந்த தலத்தை அடைந்து சிவபெருமானை அன்போடு வழிபட்டால் யமனை வெல்லலாம் அப்படின்ட்டு அந்த முனிவர்கள் சொல்றாங்க. அதன்படி சுவேதகேதுவும் 16வது வயது வந்ததும் இந்த தலத்திற்கு அரிசிலாற்றிலும் தீர்த்த புட்கரணியிலும் நீராடி விதிப்படி தினமும் பூஜை செய்து வந்தான். இப்படி பல நாட்கள் சென்றன. ஒரு நாள் இறைவனை பூஜித்துக் கொண்டிருக்கும் போது யமதூதுவர்கள் சுவேதகேதுவை கொண்டு போக இத்தலத்திற்கு சுவேதகேதுவை அணுகினர். சுவேதகேதுவோ திருவெண்ணீர் பூசி உருத்திராங்கங்கள் தரித்த கோலத்தில் சிவபூசை செய்து கொண்டிருப்பதை கண்டார்கள். இதனால் சுவேதகேதுவிடம் நெருங்குவதற்கு பயந்து தங்களது தலைவராகிய யமதர்மராஜனிடம் சென்று தெரிவிக்கிறார்கள். யமதர்மராஜன் பூவுலகில் என்னுடைய ஆணைக்கு மீறி இப்படியும் நடப்பதா என்று கோபம் கொண்டு தூதுவர்களுடன் சுவேதகேதுவிடம் விரைவாக வந்தார். சுவேதகேது சிவபூசையில மனத்தை செலுத்தி உறுதியோடு இறைவனை பூசிப்பதையும் கருதாமல் காலபாசத்தை வீசினான். சுவேதகேதுவையும் இலிங்கத்தையும் சேர்த்து இழுத்தான். சிவலிங்கத்தை சேர்த்து இழுத்தான். அன்பே உருவமான சிவபெருமான் சிவலிங்கத்திலிருந்து திருவுருவு கொண்டு தன் திருப்பாதத்தால் யமனை உதைத்தார். யமன் உயிர் திழந்தான். அதை கண்ட தேவர்களும் முனிவர்களும் யமனின் பிழையை பொறுத்து அவனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அப்போது இறைவன் யமனை உயிர் பெறச் செய்து சிவபூசை பண்ணும்போது அவர்களை நீ பிடிக்கலாகாது என்று கூறி அருள் புரிந்தார் என்று திருவிழிமலை தலபுராணம் கூறுகின்றது. இது போன்ற நிகழ்ச்சி திருவெண்காட்டில் நடந்துள்ளதாகவும் ஒரு புராண கதை இருக்கிறது. அங்கும் சுவேதகேதுவுக்கு அருளிய இறைவன் சுவேத ஆரண்யேஸ்வரர் என்ற பெயரில் அருள் புரிகின்றார். இதை போலவே நம்ம திருக்கடையூர் இறைவன் மார்க்கண்டேயருக்கு அருளியதும் நமக்கு நினைவுக்கு வருகின்றது. அடுத்ததாக ரதிதேவிக்காக மன்மதனை தோற்றுவித்த ஒரு வரலாற்றை பார்க்கலாம். ஒரு சமயம் இறைவன் கல்லால மரத்தின் கீழ் அகச்சந்தான முனிவர் குறவர்களான சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமார் ஆகிய 4 உபதேசிப்பதற்காக தட்சிணாமூர்த்தியாக எழுந்தருளியிருக்கிறார். அப்போ அவர் எந்த வார்த்தையும் பேசாமல் மௌனமாகவே சின்முத்திரையை காட்டி ஞானோபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். எம்பெருமானுக்கு என்னவோ அது வினாடி நேரம்தான், ஆனால் உலகுக்கு அது பல கற்பகாலங்கள் என்று கூறுகிறார்கள். அதனால் உலகில் அனைத்து காரியங்களும் நின்று போயின. எல்லா உயிர்களும் சிரமப்பட்டன. அதனால் தேவர்கள் எல்லாம் கூடி தவக்கோலத்தோடு விட்டிருக்கும் இறைவனின் தவத்தை கலைக்கும்படி மன்மதனை கேட்டுக்கொள்கிறார்கள். மன்மதனோ இறைவனின் தவத்தை கலைத்தால் தனக்கு துன்பம் வரும் என்று தயங்குகிறான். தேவர்கள் தவக்கோலத்தை கலைக்காவிடில் உலகியல் வாழ்க்கை நடைபெறாது என்று வற்புறுத்துகிறார்கள். எப்படியும் உயிர்கள் வாழ வேண்டுமே என்று ஒருவாறு ஒத்துக்கொண்டு மன்மதன் மறைமுகமாக நின்று புஷ்பபானங்களை எய்தான். பரமம் தவம் கலைந்து மன்மதன் நெற்றிக்கண்ணினால் நோக்கினார். அவன் சாம்பலாகினான். இதை கண்ட மன்மதனின் மனைவி ரதிதேவி புலம்பி வருந்துகிறாள். பின்னர் இறைவன் திருவடிகளில் விழுந்து வணங்கி கணவனை உயிர் பெறச் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். இதற்கு இறைவன்
தேஜினிவனம் சென்று வழிபட்டால் உனக்காக உன் கணவனை தோற்றுவிப்போம் என்று கூறி அருளுகின்றார். அதன் பிறகு ரதி தேவி இந்த தலத்தை அடைந்து அம்பிகை சன்னதியில் பல நாட்கள் தவம் கடந்தார். இறைவன் அவருடைய தவத்துக்கு இறங்கி வெளிப்பட்டு மன்மதனை தோற்றுவிக்கின்றார். அப்போது உன்னுடைய கண்களுக்கு மட்டும் அவன் உருவமாயிருப்பான், மற்றவர்கள் கண்களுக்கு அவன் அருவமாகவே தோன்றுவான் என்று அருள் புரிகின்றார். ரதிதேவி தன் கணவனை பெற்று இன்புற்று வாழ்கிறார். இதனை திருஞான சம்பந்தர் கண்ணீர் கனலாலே காமன் பொடியாக பெண்ணுக்கு அருள் செய்த பெருமான் உரைகோயில் மண்ணிற் பெருவேள்வி வளர் தீப்புகையினாலும் விண்ணீர் புயல் காட்டும் வீழி மிடலையே என்று, அதாவது நெற்றிக்கண்ணில் தோன்றிய நெருப்பால் காமனை பொடி செய்து ரதிதேவி வேண்ட அவள் கண்களுக்கு மட்டும் புலனாகுமாறு அருள் செய்த பெருமான் உரையும் கோயில் மண்ணில் செய்யும் பெரிய வேள்விகளில் வளரும் தீப்புகை நாள்தோறும் மழை மேகங்களை உருவாக்கும். திருவீழி மிடலை என்ற பொருளில் அந்த திருப்பதிக பாடல் அமைந்துள்ளது. அடுத்து மனுச்சக்கரவர்த்தி வழிபட்ட வரலாறு பார்க்கலாம். ஒரு முறை மனுச்சக்கரவர்த்தி தென் திசைக்கு வந்து திருவேழிமலையை அடைந்தார். தீர்த்த புட்கரணியிலும் நீராடி இறைவனை பூசித்து வேண்டிய வரங்களை பெற்று தென்கீழ் திசையில் ஒரு தவச்சாலை அமைத்து அங்கே அருந்தவங்கள் புரிந்தார். அந்த இடத்தில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஒரு தீர்த்தமும் உண்டாக்கி தினசரி பூசைகளை செய்து வந்தார். அவர் தவம் புரிந்த இடமானது இப்போதும் மனுதவஞ்சேரி என்று அழைக்கப்படுகின்றது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அந்த ஊர் பெயர் மருவி தற்போது மருதவஞ்சேரி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த வரலாறுகளை அடுத்து அங்குள்ள தீர்த்தங்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது புட்கரணி தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், திருவேணி சங்கமம், பத்ம தீர்த்தம், இந்திர தீர்த்தம், இமய தீர்த்தம், வருண தீர்த்தம், குபேர தீர்த்தம், கௌதம தீர்த்தம், மார்க்கண்ட தீர்த்தம், விஸ்வாமித்திர தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், சாவித்ரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், லக்ஷ்மி தீர்த்தம், பூமிதேவி தீர்த்தம், உருத்திர தீர்த்தம் என்று கிட்டத்தட்ட 25 தீர்த்தங்கள் அங்கே உள்ளன. இதுல புட்கரணி தீர்த்தம் சுவாமி சன்னதியில் இருக்கின்றது. விஷ்ணு தீர்த்தம் கோயிலுக்கு எதிர்ப்புறமாக உள்ளது. பிரம்ம தீர்த்தம், பத்ம தீர்த்தம் இரண்டும் சேர்ந்து மேற்கே தாமரை குளமாக இருக்கின்றன. இமய தீர்த்தம் என்றது தெற்கே கள்ளிக்குளம் என்ற பெயரில் இருக்கிறது. மார்க்கண்ட தீர்த்தம் என்றது முதற்கட்டளையில் இருக்கின்றது. பத்திரவல்லி தீர்த்தம் கோயிலில் பெரிய கிணறாக இருக்கின்றது. மனு தீர்த்தம், அபிமுக்த தீர்த்தம் இவரெண்டும் அந்த மருதவஞ்சேரியில் உள்ளன. திருவேணி சங்கமம் கிழக்கே சுவாமி சந்நிதியில் முட்டையாறு என்று அழைக்கப்படும் ஷீர நதியும் அரிசில் நதியும் சங்கமமாகின்ற இடத்தில் இருக்கிறது. சமுத்திர தீர்த்தம் காரைக்காலில் கடலில் அரிசில் நதி சங்கமமாகின்ற இடம். மற்ற தீர்த்தங்கள் தீர்த்த உருவமாக காணப்பெறவில்லை என்று தலபுராணம் கூறுகின்றது. அடுத்து அந்த கோயில்ல நடைபெறுகின்ற உற்சவங்கள் நம்ம பார்க்கணும்னா, சித்திரை மாதத்துல பிரம்மோற்சவம், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் கொடியேற்றமும், மக நட்சத்திரத்தில் திருக்கல்யாணமும், சித்திரை நட்சத்திரத்தில் தீர்த்தமும் நடைபெறுகின்றன. அதுக்கப்புறம் சஷ்டி உற்சவம் 10 தினங்கள், திருவாதிரை உற்சவம், நவராத்திரி உற்சவம் நடைபெறுகின்றன. ஆவணி மூலம் போன்ற பல ஏகதின உற்சவங்களும் நடைபெறுகின்றன. அடுத்ததாக கல்வெட்டுக்கள் கொஞ்சம் விவரங்கள் பார்த்தோம்னா, இந்த ஆலயத்தில் உள்ள கல்வெட்டுகளில் 97 கல்வெட்டுகள் தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறையினரால் படியெடுக்கப்பட்டு திருவீழி மிடலை கல்வெட்டுகள் என்ற நூலாக வெளியிடப்பட்டுள்ளது. அந்த நூலின் விலை அப்பத்தி 116 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அது tnarc.gov.in அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல போனோம், நம்ம அதை வாங்கலாம். இந்த கல்வெட்டுகளில் இந்த கோயில் திருத்தான் தோன்றி ஆழ்வார் கோயில், திருவீழி மிடலை உடையார் கோயில் என்று கூறப்பட்டுள்ளது. படியெடுக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகள் பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர மன்னர்கள் காலத்தவை. ஆதித்த சோழன் மகனாகிய முதலாம் பராந்தக சோழன் காலத்திலிருந்து 11 சோழ மன்னர்கள் காலத்து கல்வெட்டுகளும், சடாவர்மன் சுந்தரபாண்டியன், வீரபாண்டிய தேவன் கல்வெட்டுகளும், விஜயநகர பரம்பரையைச் சேர்ந்த விருப்பண்ண உடையார் கல்வெட்டு ஒன்றும், பெயரறிய பெறாதன 14 68 கல்வெட்டுகள் உள்ளன.
முதலாம் பராந்தக சோழன் காலத்திற்கு உட்பட்ட கல்வெட்டுகள் இல்லாததால் அவன் காலத்தில்தான் இந்த ஆலயம் கற்றளியாக மாற்றப்பட்டிருக்கும் என்று கூறப்படுகிறது. பல கல்வெட்டுகள் இவ்வாலயத்திற்கு பல நிபந்தங்கள் அளித்ததையும் இறை நிலங்கள் அளித்தையும் தெரிவிக்கின்றன. அம்மை காமகோட்டமுடைய நாச்சியார் என்று அழைக்கப்படுகின்றார். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மாணிக்க வாசகருக்கும் தனித்தனி ஆலயங்கள் அமைந்திருந்தன. சம்பந்தரும் திருநாவுக்கரசர் மடங்களும் வடக்கு வீதியில் இருந்தன என்பதும் கல்வெட்டுகளால் அறியப்படுகின்றது. அவற்றில் ராஜேந்திர சோழன் திருவேழிமலையில் வடக்கு வீதியில் உள்ள திருநாவுக்கரசர் திருமணத்திற்கு நிலம் விட்ட செய்தி அறியப்படுகின்றது. இறுதியாக இது வந்து அந்த திருவேழிமலை கோயிலுக்கு போறதுக்கூட நுழைவாயிலா இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்து 2013ஆம் ஆண்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. சிறப்பாக வந்து திருக்குட நன்னீராட்டு பண்ணியிருக்காங்க. பார்த்தோம்னா 2025 அடுத்த தடவை பண்ணுவாங்கன்றது நம்பலாம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது அந்த ராஜகோபுரம், நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 5 நிலைய ராஜகோபுரம். இது வந்து உள்ளார இருக்க அமைப்புகள், சுற்றுச்சுவர் அதெல்லாம் இருக்குது. இது வந்து ஆடல் வல்லான் சன்னதின்னு இங்க இருக்கு. உள்ளார பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு பாருங்க. கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி ஆடல் வல்லான் சன்னதி இதெல்லாம் சேர்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அழகிய மாமலை அம்மை உடனுரை திருவேழிநாதர் அவர் அந்த இருக்கிற இறைவனோட பேர் அங்க. இது வந்து எம்பெருமானும் பெருமாட்டியும் இருக்கிறாங்க. அதுல கார்த்தியாயனி உடனுரை கல்யாண சுந்தரர் பாருங்க. அவங்க அம்மையை வந்து கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம காளிவாகனத்தோட இருக்காரு. மாப்பிள்ளை சுவாமின்னு கூப்பிடுவாங்க அவருக்கு பேரு. இது வந்து 4வது யுகத்தில் இருக்க தலைமரம் பலாமரம் இங்க இருக்கு. அது 4வது யுகத்தில் தான் இருக்கும். இது வந்து கோயிலுக்கு முன்னாடியே இருக்கிற வந்து விஷ்ணு தீர்த்தம். பெருமாள் இது பண்ணார்னு சொன்ன இல்லையா, அந்த தீர்த்தம் இது கோயிலுக்கு முன்னாடியே இருக்கு. வாசலுக்கு முன்னாடியே இதுவும் அதே தான், அந்த தீர்த்தம் தான். இந்த அந்த 5 நிலை ராஜகோபுரம் சொன்ன இல்லையா, அந்த இது முதல்ல பார்த்தோம். அது நெத்திவால் மண்டபம்னு சொன்னேன் இல்லையா, அது இது வந்து நான் இணையத்தில் எடுத்த படம். நான் இப்போ நேரில் போனப்போ 2 மாதங்களுக்கு முன்னாடி எடுத்த படம். இது கொஞ்சம் பராமரிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல புல்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க, எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது திருப்பணி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வால் நெத்தி மண்டபம், 4 மண்டபங்கள், 4 அமைப்பில் ஒன்று. இது 3 நிலை கோபுரம். இதான் அந்த படிக்காசு, சம்பந்தருக்கு படிக்காசு அருளிய பீடம். இந்த பீடம் தான். இங்கே கொடிமரம் அதுக்கு உள்ள பின்னாடி இருக்கு. இதுவும் அதே தான், சம்பந்த பெருமானுக்கு படிக்காசு கொடுத்த பீடம். இது வந்து அப்பர் பெருமானுக்கு படிக்காசு பீடம். இது வந்து நான் இணையத்தில் எடுத்தது. இது வந்து நான் நேரில் போனப்போ எடுத்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் அந்த திருப்பணி ஒன்றும் சரியா பண்ணாமல் இருக்கு. இது வந்து மாணிக்கவாசர் பாதபீடம்னு அங்க இருக்கு. அந்த திருச்சுற்றிலே இருக்கு. இதுவும் இது வந்து படிக்காசு விநாயகர் சொன்ன இல்லையா, அந்த படிக்காசு விநாயகர் இங்க வந்து திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு திருஞான சம்பந்தர் இது இருக்கு. அவங்களோட ஒரு திருவுருவங்கள் இருக்கின்ற அங்க. இது மறுபடியும் அங்க நம்ம கோயில் கொடிமரம், நம்ம இவருக்கு அவரோட சன்னதி, வீணாத சுவாமி சன்னதிக்கு போறது. முருகர் வள்ளி தெய்வானை இருக்கிற சன்னதி. இது வந்து இந்த சொன்னேன் இல்லையா, அந்த விண்ணிழி விமானம்ட்டு தங்க காப்பு போட்ட இது விமானம். அந்த சுவாமியோட சன்னதி இது உள்ளார தான் இருக்கு. வீழிநாதர் சுவாமி நம்ம முழுசா படம் உள்ளார எடுக்க முடியாது, அதனால இது வந்து நெட்ல இருந்து கிடைச்சது தான் போட்டிருக்கேன் நான். பக்கத்துல வந்து கல்யாண சுந்தரமூர்த்தி அவரோட சந்நிதி இருக்கும். இங்க வந்து வீழிநாதர், இங்க வந்து கல்யாண சுந்தரமூர்த்தி சன்னதி.
காத்தியாயனி அம்மை உடனுடைய கல்யாணம். இது வந்து உற்சவமூர்த்தி அந்த வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த தாமரையும் அந்த கண் மலரும் அதுல இருக்கும். கொஞ்சம் கிட்ட இருந்து பார்த்தா தான் தெரியுது. இது அந்த சுற்றுப்புற இது இருக்கு. அதாவது காலசம்மார மூர்த்தி திருமண கோலத்தில் இருக்கிறது, அப்புறம் திருமால் வழிபட்டது, அந்த இதுக்கு 3 இங்கே இருக்கும். எனக்கு அந்த நேரடியாக படங்கள் எடுக்க முடியல. இது அம்பாள் சன்னதி, அழகிய மாமொழி அம்மை சன்னதி. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு, சுந்தரர், மாணிக்கவாசகரோட திருவுருவங்கள் அங்கே இருக்கு. திருமூலநாதர் சன்னதி இங்கே இருக்கு. இது வந்து மயூரநாதர் சன்னதி. இது தட்சிணாமூர்த்தி சன்னதி. இது வந்து மகாலிங்கம். இந்த சுற்றுப்புற வரும்போது மகாலிங்கம் அவருக்கான சன்னதி இருக்கு. மகாலிங்கம் இருக்கிறது இங்க. இதுதான் அந்த நெத்தி மண்டபம்ன்றது. இது வந்து நான் இணையத்தில் எடுத்த படம். இது அவருடைய பக்கத்தில் இருக்க வியூ. இதெல்லாம் இது சுற்றுப்புறம், கோயிலோட சுற்றுப்புறம் பண்ணிக்கணும். ஆலயத்தின் உட்புற தோற்றம். பெரிய பெரிய கோயில் இது. நன்றி, வணக்கம். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த வேள்வியில் எனக்கும் ஒரு வாய்ப்பளித்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகின்ற சிங்கப்பூர் நம் தமிழ் ஓரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தின் சிவலாவண்யா அம்மையார் அவர்களுக்கும், தொடர்ந்து உரைகளை கண்டு கேட்டு ஊக்கமளித்து வருகின்ற அடியார் பெருமக்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.